ஹே காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எடுத்த உடனே பார்த்தாக்கா நேத்தோட கண்டினியூஷன் தான் நடக்கும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. அன்பும் நிறைய சாப்பிடுவான். கண்மணி மாத்தி மாத்தி கவனிச்சுப்பா. அன்பு போதும் போதும் சொல்லுவா, இருங்க இருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கம்பு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுப்பா. ஃபுல்லா சாப்பிட்டுட்டு லஞ்சு கொடுப்பா. ஐயோ கண்மணி காலையிலே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு, இதுல லஞ்சு வேறவா, லஞ்சு வேண்டான்னு சொல்லுவா. இல்ல மதியம் லஞ்சு ஸ்கிப் பண்ணா என்ன நடக்கும், அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு லிஸ்டா போடுவா. இதெல்லாம் கார்த்திக் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு காமெடியா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. அண்ணி என்ன இவ்வளோ லென்த்தா போகுது, டேய் நீ சும்மா இருடா, நீ சொல்லு கண்மணின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு ஆஃபீஸ்லேயே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்க பவியும் கார்த்திக்கும் ரெண்டு பேரும் சும்மா இருக்கிறதால ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டு பவி சொல்லுவா. ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக இது பண்ணுவாங்க. பவி கண்ணு மூடும்போது கார்த்திக் அவளை பயமுறுத்துவான். சரி நீ என்னை பயமுறுத்தின இல்லை உன்னை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு இவனை தேடிட்டு கீழே போவா. கீழே போயிட்டு ஒளிஞ்சிருக்கும்போது பாட்டி அவங்க பார்த்து பயந்துருவாங்க. பயந்துட்டு அவங்க மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. இதை பார்த்து கார்த்திக் ஐயோ பாட்டி என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள எழுப்புவாங்க. என்னடா இது கோலம், ஏன்டா இவ இப்படி எல்லாம் பண்றா, நீங்க பார்த்து கட்டி வச்ச பொண்ணு தானே பாட்டின்னொன்னே அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. சரி சொல்லிட்டு வாயை மூடிட்டு என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்க கண்மணி ரொம்ப ஹாப்பியா பூ பறிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே வெண்ணிலாவுக்கு ஒன்றும் புரியாது, இவ ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, கண்மணி எனக்கு புரியவே இல்லை, நீ எவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பொழைச்சு வந்துக்கிற, நீ என்ன பயமே இல்லாம இவ்வளவு ஜாலியா இருக்கன்னு சொல்லிட்டு கேட்பா. எதுக்கு நீ பயப்படணும்னு சொல்லிட்டு சொன்னா, நீ என்ன இவ்வளோ ஹாப்பியா இருக்கிற, உனக்கு என்ன அந்த இதுல நான் என்னோட அன்பை நினைச்சு ஹாப்பியா இருக்குன்னு சொன்னோடனே என்ன வளர்றன்னு சொல்லிட்டு கேட்பா. அவரோட காதல் நினைச்சு இது பண்ண அவர் உன்கிட்ட லவ் சொல்லிட்டாரா, அந்த 3 வார்த்தை தானே, அதை அவர் என்கிட்ட சொல்லலை, அவர் சொல்லாமலே அவர் நடந்துக்கிறதுலே தெரியுது, எதை வச்சு நீ சொல்றது சொல்லுன்னு சொன்னோம். அவர் எத்தனை தடவை என் உயிரை காப்பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதுலயே தெரியலையா அவர் என்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு. உடனே கண்மணி அன்பு வெண்ணிலா நினைப்பா, என் உயிரை கூட தான் காப்பாத்திருக்காரு, அப்ப அவர் என்னையும் தானே லவ் பண்றாரு சொல்லிட்டு நினைப்பா. உடனே இதுக்கெல்லாம் நினைப்பாங்களா, நீ இன்னமும் முட்டாளாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவங்க பவி வீட்டுல எவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவர் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னை காப்பாத்தினார்ல, இதை விட என்னடி வேணும்னு சொல்லலாம். அது அனுதாபத்துல காப்பாத்தினார், உங்க கழுத்துல தாலி கட்டிட்டோமேன்ற அனுதாபத்துல தாலி கட்டிட்டோமேன்ற அனுதாபத்துல காப்பாத்தினார் சொல்லலாம். ஆனா அந்த அனுதாபம் யாருக்குமே இல்லையே, அங்க இருந்தவங்க யாருமே என்னை காப்பாத்த வரலையே, ஏன் நீ கூட வரவே இல்லைல்ல சொல்லிட்டு சொன்னோடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, சைலண்டா ஆயிடுவா. இப்ப சொல்லு, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னா, நான் உன்னை தப்பா சொல்லலை, ஃபயர் ஆக்சிடென்ட்னா நெருப்புனா எல்லாருக்குமே பயம்தான் வரும், எப்படியோ போட்டுன்னு சொல்லிட்டு நினைக்காம ஒரு அந்த நெருப்பை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வந்து என்னை காப்பாத்தினார்ல, இதுலயே தெரியலையா உனக்கு, இதை விட வேற என்ன வேணும், சரி எனக்கு புரியுது, அந்த 3 வார்த்தை அதையும் ஒரு கூடிய சீக்கிரமே சொல்லிடுவாரு வெண்ணிலா, அதையும் நான் உன்கிட்ட சந்தோஷமா சொல்லதான் போறேன், இதை நான் உன்கிட்ட சவாலா சொல்லலை, கண்டிப்பா இதுவும் நடக்கும், நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவா. வெண்ணிலாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். இங்க அன்பு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. வெண்ணிலா உட்காருவா. எல்லாரும் கேட்பாங்க, மேடம் எதுக்கான மீட்டிங் இதுன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க, அன்பு சார் சொல்லுவார் சொல்லிட்டு. ஓ உங்களுக்கு இப்போ நீங்களும் எங்க கேஸ் தானே, உங்களுக்கும் தெரியாதா சொல்லிட்டு சொன்னோடனே அவளுக்கு கோவம் தீட்டி விட்டுருவா. அப்புறம் அன்பு எதுக்காக இந்த மீட்டிங் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. எல்லாம் ஹைஜீனிக்கா இருக்கணும், எல்லாம் சர்வ் பண்ணும்போது ஹேட் போட மறந்துடுறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எப்பயுமே தலையில ஹேட் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பா. வெண்ணிலா அவன் பேசுறதெல்லாம் கவனிக்காம அவனையே ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அவன் பார்த்துட்டு கண்டுக்கவே மாட்டான், இவ இப்படி பண்றத பார்த்து அவன் இவளை கண்டுக்கவே மாட்டான். ஆனா இவ அவனையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் எபிசோட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு ப்ரோமோவும் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.